பேரவை வளாகத்திலிருந்து காட்சியில் நேரலையில் மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசுடைய அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2023 திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் இருக்கின்ற எம்பிக்கள் எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால், அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில், மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில், நாக்கிற்பட்டி என்ற கிராம பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றனர். இதுல 3/10/2023 நீர்வளத்துறை அமைச்சர் டங்ஸ்டன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். 2/11/2022 மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் எழுதிய பதிலில் கடிதத்தில் நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதமே எங்களுக்கு விவரம் தெரியாது. அந்த நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் என்ன பதில் கடிதம் எழுதியிருக்கு எங்களுக்கு தெரியாது. அது ரெண்டுமே வெளியிடல. இப்பதான் சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்ட பிறகுதான் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். கடிதத்தில் என்னன்னு சொன்னோம், டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது. 7/11/2022 இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. பிப்ரவரி மாசத்திலிருந்து 11 மாசம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 மாத காலம். இந்த 9 மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கார். இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாக்கிற்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்தினாங்க. மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேகமாக அதுவரைக்கும் கவனம் இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடித அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏன் நீங்க 10 மாதமா ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி செய்யப்படும் வரை மாநில அரசிலிருந்து இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று எக்ஸில் வெளியிட்டார். அதைத்தான் நான் கேட்டேன், சட்டமன்றத்திலையும் கேட்டேன். இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே மாநில முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தா நான் அப்பொழுது நிறுத்திருக்கலாம், இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது. அதைத்தான் நான் தெரிவித்தேன். ஆனால் அந்த மழுப்பலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏதோ பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க பார்க்கிறார். உரிய நேரத்தில் அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை இருமுறை சந்திச்சு பேசியிருக்கிறார். அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம். அதையும் செய்ய தவறிட்டாங்க. இப்ப கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு அனுப்பிச்சிருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம். எதையுமே இந்த அரசு செய்ய தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா. அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும்
தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். அது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாயக்கர்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் அதிமுக ஆதரிச்சிருக்கேன். உரிய நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்றாங்க. ஆரம்பத்திலிருந்தே உரிய நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணிட்டே வரோம்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் கொடுத்த பதிலை நீங்க எப்படி பாருங்க? எப்படி எதிர்ப்பு கொடுத்தாங்க? எதிர்ப்பு எங்க கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும். கொடுக்கின்ற இடம் நாடாளுமன்றம். அதுக்குத்தானே தமிழ்நாட்டு மக்கள் 2023 இந்த சட்டம் கொண்டு வராங்க. இப்ப கொண்டாடல, 2023 நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கின்ற விதமாக பிளாட்டினம், டங்ஸ்டன் போன்ற அரிய வகை 20 கனிமங்கள் நாட்டில் வெட்டி எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கனிம சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது இவன் ஏன் எதிர்க்கல? அவர்கள் 37 நாடாளுமன்ற இருக்காங்களா, 2038 நாடாளுமன்ற 2023 அப்ப எதிர்த்திருந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இப்ப வந்திருக்காது. அதை தவற விட்டுட்டாங்க. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். நாங்கள் எதிர்ப்பு கொடுத்த எதிர்ப்பு இப்ப நான் கேள்விப்பட்டேன், பேசவே இல்லைங்கிறாங்க. 2023 இப்பொழுது மாநில முதலமைச்சர் சொன்ன கருத்து வேறையா இருக்குது. எனக்கு கிடைத்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரியல. இப்ப நான் வரும்போது சொன்னாங்க 2023 ஆண்டு இந்த கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலை என்று ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒரு சில அம்சங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுரங்கங்களுக்கான அனுமதி ஏலம் கொடுக்கறதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட ஸ்பெஷல் பவர்ஸை வச்சு அவங்க பண்றாங்க. இருந்தாலும் மாநிலத்துக்குள்ள வந்து பண்ணும்போது மாநில அரசுடைய அனுமதி தேவைப்படுது அப்படின்றது சார் ரைட்டு. இதை ஏன் ஆரம்பத்தில் தடுத்து நிறுத்தல? இங்க மக்கள் எதுக்காக நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நாடாளுமன்ற கடமை. அதை செய்ய தவறிட்டாங்களா? இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம். உடனே அதிமுக அரசாங்கம் என்னாச்சு? எங்களுடைய நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 37 நாடாளுமன்றங்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்தி வச்சோம் கூட்டணி இருக்கும் போதே. மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற இடம் நாடாளுமன்றம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டாடுறாங்க. அங்க சட்டத்தை நிறைவேற்றிட்டா அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ அந்த ஏலத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதான் நாங்க சொல்றோம், நீங்க அப்பொழுது இந்த கடமை செய்ய தவறி விட்டீங்கன்னு சொன்னோம்.